வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை மிளகாய், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் நறுக்கி ஒன்றா போட்டு குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்துருங்க. ஏன்னா இது கத்திரிக்காய் கடையில் தான் செய்ய போகிறோம். இந்த கடையில் பற்றி எனக்கு உள்ள மெமரி என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது கருதறுப்பாங்க அப்போல்லாம். இப்போ மிஷின் வந்துடுச்சு. அப்போ கருதறுக்கும்போது கஞ்சியும் இந்த கடையில் தான் மெயினாக செய்வாங்க. கஞ்சி நைட்டே வச்சுட்டு காலையில் இந்த கடையில் செய்வாங்க. இந்த கடையிலுக்கு தேவையான பொருள் எல்லாமே அவங்கவுங்க வயல்லேருந்து கிடைக்கிறத வச்சு செய்வாங்க. அதனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானும் நிறைய தடவை செஞ்சு பார்த்துருக்கேன். ஆனால் சின்ன வயசில் அந்த கருதறுக்கிற இடத்த களம்னு சொல்லுவாங்க. அந்த களத்தில் சாப்பிட்ட டேஸ்ட்டு இது வரைக்கும் அவ்வளோவா வந்ததில்லை. அது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அந்த மாதிரி செய்கிறதுனால டேஸ்ட் இல்லையோ என்னமோ தெரில. ஆனால் அது அப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து ஈவினிங் பிடுங்கிட்டு வந்துட்டு மார்னிங் செய்வாங்க. அதனால் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே பனை ஓலையில் செஞ்ச பட்டை வச்சு பட்டை சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி அதில் ஊற்றி அதில் இந்த கடையில் வச்சு கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊரில் எப்படின்னா எங்கள் ஸ்கூல் பக்கத்துலேயே இந்த கருதரிக்கிற களம் இருக்கும். அதனால் லஞ்சு விட்டோடனே எப்போ நம்ம சொந்தக்காரங்க எங்கள் சித்தியோ எங்கள் பெரியம்மாவிடோ இப்படி யார் பண்ண கருதறுத்தாலும் உடனே போயிடுறது. நமக்கு அப்படியே ஒரு திருவிழா மாதிரி போயிட்டு அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் அந்த வைக்கல்லாம் விளையாண்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஊர்னு இருக்கிறதுனால நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறது. இது நல்லா வெந்தோடனே கடைஞ்சிட்டு அதில் கொஞ்சம் புளித்தண்ணி உப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து விட்டீங்க அப்படின்னா இந்த கடையில் வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இது நான் வெண்பொங்கல் கடி செஞ்சுருந்தேன். வெண்பொங்கலோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கஞ்சி, அதுக்கப்புறம் பிரியாணி கூட இது சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நான் சின்ன வயசில் ரொம்ப விரும்பி சாப்பிட்ட ஃபுட்டு வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.